வணக்கம். உங்கள் குணாவின் அன்பு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கடலை உருண்டை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமே நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். 2 வருடத்துக்கு முன்னாடி நகைச்சுவையாக சில நிகழ்ச்சிகளை நாம் கடலை உருண்டை சேனல் நடத்தி வந்திருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் வாரம் பார்த்து ஆதரவு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி மீண்டும் கடலை உருண்டையை தொடங்கலாம் என்று ஒரு யோசனை. அதையின்படி திருவள்ளுவருடைய குறளை மையமாக வைத்து வாரம் ஒரு குறள் அல்லது மாதம் ஒரு குறள் என்ற அடிப்படையில் அந்த குறளுக்கான குறும்படங்களை எடுக்கலாம் என்று முடிவு செய்து இப்பொழுது ஒரு குறும்படத்தை எடுத்திருக்கிறோம். அந்த குறும்படத்தை நீங்கள் அவசியம் பார்த்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து எனக்கு நல்ல பல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஏகப்பட்ட சேனல்கள், யூடியூப் சேனல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஊருக்குள்ளே. அதை பார்த்திங்கன்னா அதில் தேவையானது இருக்கிறது கம்மியை விட தேவையில்லாத ஏகப்பட்ட விஷயம் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஊரில் உலகம் முழுக்க அதுதான் இன்றைக்கி நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் கடலை உருண்டை ஆரம்பிக்கப்படுகிற நோக்கம் என்னன்னு சொன்னால், நல்ல கருத்துள்ள விழிப்புணர்வான நாடகங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது, நகைச்சுவையாக பல விஷயங்களை சொல்லுவது என்ற அடிப்படையில் தான் நாம் அந்த சேனலை ஆரம்பித்தோம். மீண்டும் அதை நாம் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு மிக அவசியம். இப்பொழுது ஒரு குறளினுடைய நாடகத்தோடு உங்களை சந்திக்க மீண்டும் வருகிறது. நன்றி, வணக்கம். உங்கள் குணா. அலே, என்னாச்சு? நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பலையா? ஆக்சுவலி நேரமா தூங்கினாதானே எந்திரிக்கிறதுக்கு. 12 மணி வரை டிவி பார்க்கறது, 8 மணி வரைக்கும் தூங்குறது. நான் மட்டுமா பார்த்தேன்? நீயும் தானே பார்த்த? 10 மணி வரைக்கும் நாடகம். நான் நாடகம் பார்த்தாலும் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சுக்கிறேன்ல. அடாடாடா, உங்களால இப்ப எனக்கு தான் பிரச்சனை. டெய்லி ஆபீஸ்ல திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சாப்பாடு ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. அப்பனும் அவளுக்கும் என்ன புத்தம் சொல்லதான் உங்களுக்கு தூக்கமே வராத. சொல்லுவா. வாங்கண்ணா, நானே உங்களை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அது எப்படி வருவ? பணம் வாங்குற வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கும். பணம் வாங்கிட்டா அப்புறம் நான் தான் திருப்பி வந்து உன்னை பார்க்கணும். டேய், பணம் வாங்கி 6 மாசம் ஆகுது, தெரியுதா? ஒவ்வொரு மாசமும் உட்காந்து மீட்டிங் உட்காந்து நான் பதில் சொல்லிட்டு தெரியுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? எப்ப நீ பணம் செட்டில் பண்ண நினைக்கிற? அண்ணே, 2 மாதம் கொடுத்துருங்க. இதான் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். நேரத்துக்கு நேரம் சோறுக்கு தெரியல. சோறுக்கு தெரியுதா? அதை மறக்கறியா? அதே மாதிரி மாசம் மாசம் பணம் கட்டணும். அடுத்தவங்க பணையாது, பணம் கட்டுங்கிற நினைப்பு வேணும் உனக்கு. புரியுதா? ஆளப்பாரு அவனப்பாரு. ஏமா, எங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா? இங்கதான் பேசிட்டு இருக்கிறோம்ல. லேட்டு பிள்ளை வெளியே நிக்க வச்சிருவாங்க, அதனாலதான் சொன்னேன். நிக்கட்டும். இப்ப என்ன, நான் நிக்கிறேன். வாகன காசு கொடுக்கறது தெரியுதா? ரொம்ப இந்த வெளியே நிக்கிட்டு உள்ள நிக்கணும்னு பேசிட்டு இருக்கிற பொம்பளைதான் நிக்கட்டும். என்னப்பா? அண்ணே, வேண்டாண்ணே. பிள்ளைங்க முன்னாடி அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கே தெரியும், 2-3 மாசமா சரியானபடி வேலை இல்லை. எப்படி பணம் செட்டில் பண்ண நினைக்கிற? நீங்க பைனான்ஸுக்கு போங்க,
நான் சாயங்காலம் வேலை முடிஞ்சு அங்கே வரேன், அங்கே பேசிக்கலாம். அப்ப என்ன இடத்த காலி பண்ணு சொல்றியா? அப்படிதானே? சண்முகம், ரொம்ப மரியாதையானாலும் உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன். அதுக்காக தான் நான் மரியாதையை பேசிட்டு இருக்கிறேன். ஒழுக்கமா பைனான்ஸ் வந்து சேரு சாயந்தரம், தெரியுதா? சரி கிளம்பு கிளம்பு, லேட் ஆச்சு. ஏங்க ஒரு வயசு சாப்பிட்டு போயிடுறது. ஏற்கனவே லேட்டு, இதுல சாப்பாடு வேற. அண்ணன் வீட்டுக்கு போகலான்னு சொன்னீங்கல்ல, சாயங்காலம் வரேன், ரெடியாது. ஏன்பா கடன் வாங்கினா இப்படிதான் பேசுவாங்களா? கடன் வாங்கினா இப்படிலாம் பேச மாட்டாங்க, வாங்கின கடனை கொடுக்குறேன்னா அப்படி பேசுவாங்க. 2-3 மாசமா வேலை ரொம்ப கம்மி, அதனால அவருக்கு சரியா பணம் கட்ட முடியல. கொடுத்துருவோம். சாயங்காலம் எப்படிப்பா அவருக்கு பணத்தை கொடுப்பீங்க? எப்படியாவது கொடுத்து தானே ஆகணும். சரி சரி, இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காம நல்லா படிக்கணும், தெரியுதா? நான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் உங்க கடனெல்லாம் நான் கட்டுறேன்ப்பா, நீ கவலைப்படாத. உனக்கு இந்த கஷ்டமெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தாண்டா இவ்வளோ நாளாக நான் மறைச்சி வச்சேன். ஆனால் இன்னைக்கு அந்த ஃபைனான்ஸுக்காக வீட்டுக்கு வந்ததுனால உனக்கு அந்த தெரிஞ்சு போச்சு. அப்பா வீட்டு கஷ்டத்தை எங்ககிட்டயும் சொல்லி வளங்கப்பா, அப்பதான் உங்க கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கும் புரியும். இல்லைன்னா எங்க அப்பா பெரிய வசதியா இருக்காருன்னு நான் எதை கேட்டாலும் வாங்கி தருவாருன்னு நினைச்சு உங்களை கஷ்டப்படுத்துவேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. இந்த பாரு, நடந்ததெல்லாம் நினச்சி நீ அதையும் நினச்சிட்டு இருக்காத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? பாய். நேரத்துக்கு நேரம் சோறுக்கு தெரியுதா? அதை மறக்கலையா? சாயங்காலம் எப்படிப்பா ஒரு பணத்துக்கு கொடுப்பீங்க? பையன் அடிப்படை கிடக்குறேன், யாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுதா? யாருக்கு தெரியலப்பா. அப்புறம் ஏதாவது போலீஸுக்கு சீரியஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன். சரி போய் கூப்பிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வர முடியாதுப்பா, மயக்கமாக கிடக்குறாங்க, தூக்கிட்டு தான் வரணும். வா, வந்து ஒரு கை குடிப்பா.
ஆமாம், அந்த பேஷண்ட் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? டாக்டர் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ரோட்டில் அடிபட்டு கிடந்தாரு, அதான் ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாரு. நர்ஸ் கொஞ்சம் நில்லுங்க. ஏன்னா அவர் யாருன்னு என்னென்னு தெரியலையாமா, அவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா நம்ம தான் பதில் சொன்னோம். ஓகே டாக்டர். நீங்கள் அவங்க உண்டான சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க. என்ன பண்ணுறது? ஹலோ, ரமேஷ் எங்கடா இருக்க? உனக்கு காரணம் உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஹலோ தம்பி, நான் ரமேஷ் இல்லை. ரமேஷ் இந்த ரோட்டில் அடிபட்டு கிடந்தாப்புல. என்ன சொல்கிறீங்க? ரமேஷ் அடிபட்டுச்சா? ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லையே. என்ன சொல்லி சொன்னீங்க? சுப்ரீம் ஹாஸ்பிட்டலில். ஓ சரி, நான் இப்போ உடனே வந்துடுறேங்க. கொஞ்சம் வேகமாக வாங்க. கொஞ்சம் மழை நைட்டு எனக்கு வேறு சவாரி இருக்குது. கொஞ்சம் பொறுத்துங்கப்பா, சம்மந்தப்பட்டவங்க வந்துடுவாங்க. உடனே இறக்கிட்டு கிளம்பிடலாம். கொஞ்சம் பொறு. நீங்களா ஃபோன் பண்ணீங்க? ஆமாப்பா. ஏய் ஏடாச்சு? டாக்டர் கூப்பிடுறேன். வெயிட் பண்ணுறாரு. அவரு தான் சண்முகம். என் பையனோட அப்பத்தில் அண்ணே, இது உங்கள் பையனா? உங்கள் பிள்ளைன்னு தெரிஞ்சதானே அப்போவே அட்மிஷன் போட்டுக்கலையா? சண்முகம், காலையில் தான் ரொம்ப தப்பாக உன்னை பேசிட்டேன். ஆனால் மரியாதை எல்லாமே திட்டேன். ஆனால் நீ பிள்ளைய காப்பாற்றிருக்கியப்பா. உனக்கு நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன்? எனக்கு இன்னொரு சவாரி வந்துருச்சு. நான் கிளம்புறேன், பார்த்துக்குங்க.